ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இவிஎம் மிஷின் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஓட்டிங் மிஷின் தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சயின்ஸ் எக்ஸிபிஷன் வந்து வரனால வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து சிம்பிளாக வந்து செஞ்சு போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்காக வந்து பண்ணதுங்க. ஜஸ்ட் வந்து நம்ம எங்கே கிளிக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஓட் வந்து போடுறத வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டோட வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் வந்து பண்ணோம். இது வந்து சிம்பிளான மெத்தட்லாம் நீங்களே செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி புஷ் பட்டன் வந்து தேவைப்படும். இது வந்து ஜஸ்ட் வந்து அமுக்கமலை வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகும், எடுத்துட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். இது எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து கிடைக்கும். ₹2 இல்லைன்னா ஒரு ₹3 சொல்லுவாங்க. இது வந்து எத்தனை அந்த ஓட்டிங் இது நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து புஷ் பட்டன் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து லைட் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். எந்த கலர்னாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ண போல வந்து க்ரீன் கலர் ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் லைட் இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைட்டே வந்து போதும். அது போக வந்து 9 வோல்ட் பேட்டரி, இந்த கனெக்ஷனுக்காக 9 வோல்ட் பேட்டரி வந்து ஒன்று தேவைப்படும். இதுக்காக வந்து அந்த கனெக்டரும் சேர்த்தே வந்து வாங்கிக்கோங்க. அது போக 9 வோல்ட் பேட்டரியை வந்து டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து லைட் வந்து ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரெசிஸ்டர் வந்து 1K ஓம் ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து இந்த இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேவைங்கிற அளவுக்கு வந்து வாங்கிக்கோங்க. இதை வச்சு கனெக்ஷன் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃபியூஸ் ஆகாது. ஸோ அதனால் அது போக வந்து இதுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு வயர் கனெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படுறதுனால வயர் வந்து கொஞ்சம் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பஸர் வந்து தேவைப்படும். ஏன்னா ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணும் போல நம்மளுக்கு சவுண்ட் வச்சு அலர்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அலர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பஸர் வந்து கொஞ்சம் சவுண்டாக கேட்குற மாதிரியே வந்து வாங்கிக்கோங்க. இந்த திங்ஸ் இருந்தால் போதும், நம்ம வந்து செஞ்சிடலாம். அது போக வந்து நான் வந்து ஒரு டிசைன் வந்து நானாக வந்து பண்ணியிருக்கேன். டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த ஓட்டிங் அந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அந்த லோகோ. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம், காங்கிரஸ், முரசு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சின்னம் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் எத்தனை வேணுமோ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். அது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாட் ஒன்று வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, இது லைட்டு. இங்கே தான் லைட்டை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து பிடிஎஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டிசைன் பண்ணி பிரிண்ட் அவுட்டு, கலர் பிரிண்ட் அவுட்டு நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வேணுன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணிக்கோங்க. அது போக இதுனா வந்து பட்டனுங்க. இங்கே தான் நம்ம புஷ் பட்டன் வந்து வைப்போம், கிளிக் பண்ணுற மாதிரி. அடுத்து ஒரு பஸரை வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா சவுண்டு வந்து கேட்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திங்ஸ் தான் தேவை. இந்த திங்ஸ் இருந்தாலே போதும், நம்ம அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்டே பண்ணிடலாம். சரி, ஓகே, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரிண்ட் அவுட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டை வந்து வெட்டிக்கோங்க. ஜஸ்ட் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கடுத்து இங்கே நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து பட்டனை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். பட்டன் இங்கே இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே வந்து நம்மளுக்கு லைட் வந்து ஃபிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். ஸோ அதுக்காக எந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் வந்து ஃபிட் பண்ண போகிறோமோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே தான் வந்து பட்டன் வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த இதை வந்து ஜஸ்ட் வந்து இந்த இதுக்கு நடுவுலையும் இது சென்டர் பாயிண்ட்டாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு கோடு வந்து எல்லாத்துக்கும் வந்து போட்டுருங்க. இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து பண்ணிக்கிறேன். இங்கே தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இது வரப்போகுது, இதில் லைட் வந்து வரப்போகுது. அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கோடு வந்து போட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல தான் பட்டன் வரப்போகுது. பட்டன், இங்கே லைட்டு. ஸோ இதுதான் வந்து கணக்கு. ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட்டு அட்டையில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதுதான். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓட்டை வந்து போட்டுட்டு பட்டனை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கார்ட்போர்டில் அந்த அளவுக்கு வந்து நோட் பண்ணிவிட்டு ஓட்டை வந்து போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டை போட்டதுக்கு அடுத்து நம்ம வந்து லைட்டை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். லைட்டில் வந்து ப்ளஸ் வந்து அந்த சைடு இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து அந்த நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நீளமாக இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைனஸு. ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து நீளமாக இருக்கிற சைடை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிற மாதிரி கீழே இங்கிட்டிருந்து வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ லைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரியணும். இப்போ வந்து லைட்டையும் நம்ம பட்டனையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சுங்க. புஷ் பட்டனையும். புஷ் பட்டனை வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். புஷ் பட்டனில் வந்து 4 வந்து பார்த்திங்கன்னா 4 கனெக்ஷன் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். 4 இது இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து நடுவில் வந்து அந்த டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இது இங்கிட்டு ஒரு வயர், அங்கிட்டு ஒரு வயர் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி ஆகும். நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா சுவிட்சாக வந்து இருக்காது. அதாவது ஜஸ்ட் வந்து அந்த கனெக்ஷனே வந்து தொடர் கனெக்ஷன் ஆயிரும். ஸோ அதனால் வந்து அப்படியே லைட் எரிய தான் செய்யும். ஸோ சின்னதாக இருக்கனால கொஞ்சம் பார்த்து வந்து
கனெக்ட் பண்ணுங்க. இத வந்து நம்ம பாதி பாதியா இருக்கிற மாரி நீங்க நெனச்சிட்டு, இந்த மாரி வந்து பட்டன வந்து இந்த டைப்ல வந்து வச்சு கனெக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த லைட் இருக்குல்ல, லைட்ல வந்து அந்த ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து நம்ம அப்படியே ஸ்விட்சோட டைரக்ட்டா கனெக்ட் பண்ணுவோம். இங்க கொஞ்சம் கேப் இல்லாதனால ஒரு சின்ன வயர வச்சு சால்டரிங் அயர்ன யூஸ் பண்ணி இந்த மாரி கனெக்ஷன் வந்து இந்த மாரி பண்ணிக்கிறேன். நான் எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ஷன் வந்து பண்ணதுக்கு அடுத்து டீட்டெயிலா வந்து நான் சொல்றேன். இந்த கனெக்ஷன் எல்லாத்தையும் வந்து குடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். இதுல வந்து எல்இடி இருக்குல்ல, அதில வந்து பாசிட்டிவ வந்து எடுத்து இந்த இதில வந்து ஒண்ண கனெக்ட் பண்ணியாச்சு. இத வந்து தொடர் கனெக்ஷனா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு லைன்ல வந்து இருக்கணும். அதனால வந்து இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இதில வந்து இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணும்போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கே வந்து பவர் சப்ளை வந்து குடுக்குற மாரி வந்து இருக்கும். அதுபோக மைனஸ் எல்லாத்தையும் வந்து தொடர் கனெக்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா, சேமா வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1K ஓம் ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் குடுத்துருக்கேன். எதுக்காகனா, பல்ப் வந்து ஃபியூஸ் ஆயிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து 12 வோல்ட் பேட்டரிய வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. இத வந்து ஜஸ்ட் வந்து இப்ப வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுக்காக வந்து பேட்டரி வந்து போட்டுக்கிறேன். பேட்டரிய வந்து இந்த இடத்துல வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட்டு இத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பஸர் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க நம்ம கனெக்ட் பண்ணியாச்சா? இப்போ ஜஸ்ட் இந்த பட்டன வந்து பிரஸ் பண்றேன். இந்த லைட் எரியுது. இந்த பட்டன் லைட் எரியுது. அடுத்து இந்த பட்டன் இது வந்து உள்ளக்க அமுங்குது. இன்னும் க்ளூ வச்சு ஒட்டணும். எரியுது. இது எரியுது. இத பார்த்தீங்களா? கரெக்ட்டா எந்தெந்த பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்றோமோ இருங்க. அந்த இது மட்டும் நம்மளுக்கு வந்து எரியும். சரி ஓகே. இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. அதுக்கடுத்து என்ன செய்ய போறோம்னா, பஸர வந்து கனெக்ட் பண்ணணும். பஸர்ல உள்ள பாசிட்டிவ் வந்து இதில வந்து கனெக்ட் பண்ணிறணும். நெகட்டிவ் வந்து கரெக்ட்டா வந்து அந்த போற பவர் சப்ளைல கரெக்ட்டா கனெக்ட் பண்ணணும். அப்பனா தான் ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணும்போல வந்து பஸர் அடிக்கும். நீங்க இங்கிட்டு வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, பஸர் வந்து ஆன் பண்ணணும்னு தேவையே இல்ல. அதாவது சாரி பட்டன் கிளிக் பண்ணாமயே பஸர் வந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா கனெக்ஷன் வந்து ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ அதனால வந்து கரெக்ட்டா வந்து இங்க வந்து அதாவது இதில வந்து பாசிட்டிவ் இங்க கனெக்ட் பண்ணிட்டு நெகட்டிவ ஜஸ்ட் வந்து இங்க ஏதாவது கனெக்ஷன் போகுதுல, இதிலேயே நீங்க ஜாயின் வந்து குடுத்தாலே போதும். பஸர் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அடிக்குங்க. நம்ம பவர் சப்ளை வந்து அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணும்போல நம்மளுக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சிரும். சரி ஓகே. இதுக்காக என்ன செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு பஸர வந்து ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். ஏன்னா சவுண்ட் வந்து கேட்கணும். ஸோ அதுக்காக வந்து என்ன செய்ய போறேன்னா, பஸருக்கு வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு ஓட்டை வந்து போடணும். அப்பனா தான் வெளிய சவுண்ட் நல்லா கேட்கும். நம்மளுக்கு வந்து அந்த இதில சீட்ல வந்து இங்கனக்குள்ள வந்து ஒரு ஓட்டை வந்து போடுற மாரி வந்து குடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து அங்க ஓட்டை போட்டு பஸர வந்து இங்க ஜாயின் பண்ணிட்டு, இங்க ஒண்ணு கனெக்ஷனும், இத எடுத்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிற போறேன். சரி ஓகே. அந்த கனெக்ஷன் மட்டும் இப்ப வந்து குடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பஸருக்கு வந்து கொஞ்சம் பெரிய வயரா கனெக்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் வந்து இதில வந்து ஒரு கனெக்ஷன் வந்து குடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கடுத்து பெரிய வயர் கனெக்ஷன். இத வந்து நம்ம வந்து இந்த சைடு கூட வந்து எடுத்து, இங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் வந்து பண்றோம். இங்க வந்து ஒட்டிறணும். அதுக்கடுத்து இத எடுத்து இந்த இதில வந்து ஜாயின் பண்ணணும். இங்க வந்து வச்சோம்னா நார்மலாவே ஓப்பன் கனெக்ஷன். ஸோ அதனால பஸர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இதில வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டா நம்ம வந்து முடிச்சாச்சு. இதில வந்து பஸர வந்து இந்த மாரி கனெக்ட் பண்ணிட்டேங்க. இதில வந்து பாசிட்டிவ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கனெக்ட் பண்ணிட்டேன். நெகட்டிவ் வந்து இங்க கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாருங்க நம்மளுக்கு எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் வந்து இதில வந்து கிளிக் பண்றேன். எத கிளிக் பண்றோமோ லைட் எரியும், பஸரும் அடிக்கும். பார்த்தீங்களா? பஸர் அடிக்குது. அதுபோக எத கிளிக் பண்றோமோ, அது வந்து வோட்டிங் மிஷின் ஓட் வந்து போட்ட மாரிங்க. இது வந்து இந்தா. ஸோ எல்லாமே வந்து சூப்பரா வந்து வந்துருச்சுங்க. அதுக்கடுத்து என்ன செய்ய போறோம்னா, இதுக்கு கீழ வந்து ஒரு அட்டைப்பெட்டி வந்து இந்த மாரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாரி ஏன்னா நடுவுல வந்து அமுங்கும். ஸோ அதனால இந்த நடுவுலயும் ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து குடுத்துருக்கேன். இத வந்து இந்த மாரி வந்து அப்படியே வந்து ஒட்டிறணுங்க. ஒட்டிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். அதுக்கடுத்து மேல வந்து இந்த சீட்ட வந்து ஒட்டிருவோம். கடைசியா தான் இத ஒட்டுங்க. அப்பனா தான் நீட்டா இருக்கும். இல்லாட்டினா வந்து கொஞ்சம் ஒரு மாரியா இருக்கும். இங்கன்னா எல்லாத்தையும் ஓட்டைய போட்டுறணும். ஓட்டைய போட்டுட்டு அப்படியே வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ற மாரி வந்து வந்துருங்க. சரி அப்ளை பண்ணிட்டோம். அத அப்படியே வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. வோட்டிங் மிஷின் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. கம்மு மட்டும் எல்லா சைடும் இருக்கிற மாரி அப்ளை பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு இதுங்க. ஸோ இது வந்து பார்க்க ஒரு சின்ன பிள்ளைங்கன்னா இந்த மாரி கண்டிப்பா வந்து ஒரு இது ரெடி பண்ணலாம். இவிஎம் மிஷின். நெறைய பேர் கேட்டிருந்தாங்க சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது புதுசா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது பண்ணியிருக்கு. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு சூப்பரா வந்து இவிஎம் மிஷின் வந்து ரெடி ஆயிருச்சு. பாருங்க பார்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இத ஜஸ்ட் வந்து பிரஸ் பண்றது இதுதான் பட்டனு. சவுண்ட் கேக்குதா? ஸோ இது வந்து எங்கெங்க பட்டன் நடுவுல வந்து பிரஸ் பண்ணோம்ல,
எதை வந்து கிளிக் பண்ணுறோம்? செமையாக இருக்கா? சூப்பராக இருக்குங்க. இவிஎம் மெஷின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஓவர்வியூவாக வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டில் தாங்க ஒர்க் ஆகுது. அந்த தொடர் கனெக்ஷனை நீங்கள் கரெக்டாக கொடுத்தாலே வந்து போதும். சயின்ஸ் எக்ஸிபிஷன் வரனால நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எதில் வந்து ஓட் போடுறோமோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்டாக செஞ்சு கண்டிப்பாக வந்து வைக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்டோட திங்ஸ் வந்து கிடைக்கல, எனக்கு இந்த ப்ராஜெக்டோட கிட்டு அப்படியே எனக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து என்னோட மெயில் ஐடி வந்து கொடுக்குறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் வந்து இந்த எல்லா கிட்டு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைப்பேன். நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து ஈஸியாக வந்து பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கும். நீங்களாகவே செஞ்சுக்கலாம் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்குரிய ரேட்டை மட்டும் நான் வந்து வாங்கிக்கிடுவேன். அது போக கொரியர் சார்ஜையும் வந்து வாங்கிக்கிடுவேன். சப்போஸ் வந்து ப்ராஜெக்டாகவே எனக்கு செஞ்சு வேணும்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மெயில் ஐடியை கீழே வந்து தரேன். என்னோடய மெயில் ஐடியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நாங்கள் காலேஜ் டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணோம். அதாவது வந்து அது ஆதார் கார்டை லிங்க் பண்ணி அதில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஓட்டு தான் வந்து பண்ண முடியும். கள்ள ஓட்டு அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரினா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிசைன் வந்து பண்ணி பெரிய ப்ராஜெக்டாக வந்து பண்ணோம். ஸோ அது நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அது எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்கூல் பசங்கன்னா செஞ்சு பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் இது. சுற்றி வந்து அட்டைப்பெட்டினா வச்சு நடுவில் வந்து போய் ஓட்டு வந்து போடுற மாதிரியே நீங்கள் செட் பண்ணலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.